சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் உள்ளே சென்ற விவகாரத்தில் விஜயின் மேலாளர் வெங்கடேஷ் இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் உள்ளே சென்ற விவகாரத்தில் விஜயின் மேலாளர் வெங்கடேஷ் இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதாவது நேற்று இரவு விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் ஒருவர் தங்கியிருந்த போது மொட்டை மாடியில் நடைபயிற்சிக்காக விஜய் சென்ற போது அந்த இளைஞரை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்த விஜய் வீட்டின் காவலாளி அவரை மீட்டு நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தார். நீலாங்கரை போலீசார் விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு வேளச்சேரியில் உள்ள ஒரு சித்தி வீட்டில் 4 ஆண்டுகளாக தங்கியிருந்து தெரிய வந்தது. இதன் பின்னர் அவர் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். அதாவது நேற்று இரவு அந்த இளைஞர் ஏதாவது வெடிகுண்டு சம்பந்தமாக அந்த வீட்டில் வைத்திருப்பாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தனர். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் எதுவும் சந்தேகப்படும் வகையில் இல்லை என தெரிந்ததும் வெளியேறினர். இந்நிலையில் விஜயின் மேலாளர் வெங்கடேஷ் அந்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நீலாங்கரை போலீசாரும் புகாரை பெற்று CSR பதிவு செய்து அவரை விசாரித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி குமார்.